ரெட்ட தல மூவி ஸ்டோரி ரிவ்யூ. அருண் விஜய் இரட்டை வேடத்தில் ஏற்கனவே தடம் படத்தின் மெகா ஹிட் கொடுக்க மீண்டும் இரட்டை வேடத்தில் மான் கராத்தே இயக்குனர் கிரிஷ் திருமுருகன் இயக்கத்தில் வெளிவந்துள்ள ரெட்ட தல அவருக்கு வெற்றியாக அமைந்ததா? பார்ப்போம். கதைக்களம். அருண் விஜய், சித்தி இருவருமே அப்பா, அம்மா இல்லாமல் பாண்டிச்சேரியில் வளர்கிறார்கள். அருண் விஜய் பல வருடம் கழித்து வந்து திருமணம் செய்ய வருகிறார். ஆனால் சித்தி மாடல் ஆக வேண்டும் என்று ஆசைப்பட்டு ஒரு ஹோட்டலில் வெயிட்டராக உள்ளார். அவருக்கு கோடீஸ்வரியாக வாழ வேண்டும் என்று ஆசை. அந்த நேரத்தில் அருண் விஜய் தன்னைப் போலவே இருக்கும் கோடீஸ்வரன் அருண் விஜய் ஒருவரை சந்திக்கிறார். இருவரும் நட்பாகின்றனர். அப்போது சித்தி அவனைக் கொன்று நீ அந்த இடத்துக்கு போல அவன் பணத்தை நாம் அனுபவிக்கலாம் என்று ஐடியா கொடுக்க, கோடீஸ்வரன் அருண் விஜயே ஏழ்மையில் இருக்கும் அருண் விஜய் காதலி ஆசை காக்க கொள்கிறார். ஆனால் பிறகுதான் தெரிகிறது, இறந்த அருண் விஜய் பாரோலில் வந்தவர், அவரும் ஒரு பெரிய ஹிட் மேன் என்று. இதன் பிறகு என்ன செய்வது என்று தெரியாமல் அருண் விஜய் எடுக்கும் அடுத்தடுத்த முடிவுகளே மீதிக்கதை. அருண் விஜய் இந்த மாதிரி ரோல் எல்லாம் அவருக்கு அல்வா சாப்பிடுவது போல். ஆக்ஷன் காட்சிகள் எல்லாம் அடி தூள் கிளப்புகிறார். ஒரு பக்கம் ஹிட்மேன், மற்றொரு பக்கம் காதலிகாக வாழும் அருண் விஜய் என இரண்டு கேரக்டர்களுக்கும் லுக்கில் வித்தியாசம் இல்லை என்றாலும் ஆட்டிடியூட் தூள் கிளப்பியுள்ளார். நாயகி சித்தி அருண் விஜய் இந்த நிலைக்கே காரணம் அவர்தான். அவர் கொடுக்கும் ஐடியாக்களில்தான் அருண் விஜய் இந்த நிலைக்கு வருகிறார். காசுகாக அவர் அருண் விஜயை எந்த நிலைக்கெல்லாம் தள்ளுகிறார், அதற்கு காதல் என்ற ஆயுதம் எப்படியெல்லாம் பயன்படுத்துகிறார் என்ற நல்ல கதாபாத்திரம் என்றாலும் என்னமோ அவரை இந்தளவிற்கு சாடிஸ்ட் வில்லிதனமான கேரக்டரில் செட் ஆகவில்லை. படத்தின் முதல் பாதி கொஞ்சம் மெதுவாகவே நகர்கிறது. அருண் விஜய் இருவரும் சந்தித்து கொண்ட பிறகு கொஞ்சம் சூடு பிடிக்க, அதன் பிறகு கோடீஸ்வரன் அருண் விஜய் உபேந்திரா மரணம், உபேந்திராவை துரத்தும் டான்கள் தற்போது இருக்கும் அருண் விஜயை குறிவைப்பது என களத்தை நன்றாகவே செட் செய்துள்ளனர். ஆனால் அதற்கான அழுத்தமான காட்சிகள் இல்லை. மேலும் கண்டறிக. மாஃபியா, தடம், ரெட்ட தல, ரேட்டா தாலா. திரைப்பட போஸ்டர்கள். விஜய் படம். பிரபலங்களின் ரசிகர் மன்ற சந்தா. பிரபல வாழ்க்கை வரலாற்று புத்தகங்கள். சினிமா புகைப்பட சுவரொட்டிகள். வெறும் சண்டை காட்சிகளை நம்பியேதான் திரைக்கதையே நகர்ந்தியுள்ளனர். பெரிய பெரிய டிவிஸ்ட் ஓபன் ஆனாலும் காட்சிகள் அழுத்தமில்லாமல் இருப்பது படத்தின் பலவீனமாக உள்ளது. ஆனாலும் கடைசி 30